ஆமா பொல்லாத பேஷன். பாட்டி அது பேஷன் இல்ல ஃபேஷன். இப்ப பாருங்க. டேய் கை தூக்குடா. அந்த கை காட்டு. இன் பண்ணு. சக்தி எல்லாரும் இருக்காங்க. லேடிஸ் இருக்காங்க கூச்சப்படுறியா? அந்த பக்கம் திரும்பி பண்ணு. நல்லா இன் பண்றா. பின்னால இன் பண்ணு. சக்தி நீ தள்ளு, அவரே இன் பண்ணி பாரு. ஏன் என் ஃப்ரெண்ட பார்த்து எல்லாரும் அசிங்கமா சிரிச்சிட்டு இருப்பீங்க, அத பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? நீங்களா உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப எப்படி இருக்கா? நாக்கு தெரியற மாதிரி சிரிச்சியே, இப்ப என்ன சொல்ற? அழகுன்றது நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்தாலும் அதை விட நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. இவ்வளவு நேரம் அசிங்கன்னு எதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தீங்களோ அது கொஞ்ச நேரத்துல அழகாயிடுச்சு. எல்லாரும் அமைதியாவும் ஆயிட்டீங்க. இதுல இருந்தாது புரிஞ்சுக்கோங்க, அழகுன்றது நம்ம எண்ணத்துல தான் இருக்கு. ஐயோ ஆரம்பிச்சிட்டால, விட்டா இன்னும் 1 hour கிளாஸ் எடுப்பால. ஏய் சத்தி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறதுக்கு வழிய பாரு. Possessiveness. சாரி சக்தி. சாரி ரஞ்சித். இட்ஸ் ஓகே. சரி ரஞ்சன். ஏய் சக்தி, உண்மையிலே இந்த காஸ்டியூம் எனக்கு செட் ஆகலடி. ஏய் அதுவாடி முக்கியம். மாமா நம்மள பார்த்து எவ்வளவு பொசசிவ்னஸ்ல போறாரு. எம்மாடி, அது என்னமோ பொசா கசகசான்னு என்னமோன்னு சொன்னியே, அது என்ன ஃபாரின் சாக்லேட்டா கொண்டு வந்திருக்கானா? எனக்கு ஒண்ணு கூட. ஏன் கிளவி இந்த ஒட்டு கேக்குறது மட்டும் விடவே மாட்டியா? உனக்கு பொசசிவ் தரேன். வா ரஞ்சித். இருந்தாலும் இந்த சக்தி ஜகஜால கில்லாடி. எங்க போனா அவ? ஆபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. சத்தி, சத்தி, ஏய் சத்தி. எங்க போனா இவ? இவர் வேற அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ரஞ்சித் வந்ததுல இருந்து ரொம்ப தான் பண்றா இவ. சத்தி. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? ஏய் டைம் என்ன ஆகுது? நீ ஆபீஸ் போணுங்கிற நினைப்பே இல்ல உனக்கு? மாமா ரெடி மாமா, வாங்க போலாம். ஆமாமா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீ எங்க வர? ஆபீஸ்க்கு. ஆபீஸ்? எந்த ஆபீஸ்க்கு? என்ன மாமா, நமக்கு இருக்கிறது ஒரே ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்கு தான். ஆமாமா அந்த ஆபீஸ்க்கு தான். லூசா இவ. எதுக்கு இப்படி ரஞ்சித்தை கூடவே கூட்டிட்டு போறா? வர வர சக்திக்கு அறிவே இல்லாம போச்சு. ரஞ்சித் ஆபீஸ் கூட்டிட்டு போனா சிவா கோவப்படுவார்னு கூடவா இவளுக்கு தெரியல? ஏய் நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வர? மாமா எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா மாமா. எனக்கு ஹெல்ப்பா? ஏன் எனக்கு கை கால் இல்லையா? எல்லாம் நல்லா தானே இருக்கு.
ஐயோ மாமா அந்த ஹெல்ப்புக்கு இல்ல. என்ன? இப்போ பிசினஸ் விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும்ல, அதுக்கு தான். ஏய் எனக்கு ஹெல்ப் வேணும் நான் உன்கிட்ட கேட்டேனா இல்ல அவன்கிட்ட தான் கேட்டேனா இல்ல எனக்கு தான் மூளை இல்லையா? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்லல மாமா. ம். இப்போ ரஞ்சித் நம்ம கம்பெனிக்கு வந்தா நம்ம ஒர்க் எல்லாம் எப்படி போகுது, என்னெல்லாம் புதுசு புதுசா பண்ணலான்னு ஐடியா கொடுப்பான்ல. இது தேவையா இவளுக்கு? அது மட்டும் இல்ல மாமா, நம்ம பாரிஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ணா அங்க நம்மளோட பிசினஸ கவனிச்சிக்க ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும்ல, அதுக்காக தான் மாமா ரஞ்சித்தை நம்ம ஆபீஸ்க்கு வர சொன்னேன். ஏய் ஒரு நிமிஷம் இரு. நான் இப்ப பாரிஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ண போறேன்னு சொன்னேன். இங்க பார், அப்படியே ஓபன் பண்றதா இருந்தாலும் இந்த லண்டன், ஆஸ்திரேலியா, யுஎஸ் இப்படிதான் நான் பண்ணுவேன். ஆனா இந்த பாரிஸ மேப்ல கூட நான் பார்க்க மாட்டேன். மாமா அமெரிக்கால ஓபன் பண்ண போறீங்களா? சூப்பர் மாமா. ரஞ்சித் கூட நெக்ஸ்ட் இயர் அமெரிக்கால தான் செட்டில் ஆக போறதா சொன்னான். நம்ம அங்கேயே பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம், அவன் பாத்துப்பான். யா இட்ஸ் மை ப்ளஷர். ஏய் ஏய் பிரான்ச் ஓபன் பண்ற ஐடியாவே கேன்சல். ஏய் என்னடி இப்படி கோச்சிட்டு போறாரு? அவர் அப்படிதான், விடு. மார்னிங் ஓபனிங் பால் இப்பதானே போட்டிருக்கேன், இன்னும் ஏகப்பட்ட பால் இருக்கு. நீ வா நம்ம போலாம். ஏய் ஏய் நில்லு கொஞ்சம் இரு. சக்தி எங்க கிளம்பிட்ட? ஆபீஸ் தான்க்கா. நீங்க எங்க போறீங்க? ஆஃபீஸ்க்கு தான். நீங்க ஆபீஸ்க்குலாம் போக வேண்டாம், நீங்க வீட்லயே இருங்க. ஏன் போக வேணாம்? அது இல்ல ரஞ்சித், நீங்க என்னதான் இதுக்கு முன்னாடி சென்னையில இருந்திருந்தாலும் இப்ப சென்னை நிறைய மாறி போயிடுச்சு. அதெல்லாம் நீங்க சுத்தி பார்க்க வேண்டாமா? இல்ல பரவாயில்ல, நான் சக்தி கூட சுத்தி பாத்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ ஆபீஸ்க்கு போகணும், அவளுக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க இங்கே இருங்க. நீங்க வெளியில சுத்தி பார்க்கிறதுக்கு சுந்தர் வருவாரு. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சுத்தி பார்க்கணுமோ அந்தந்த இடத்துக்குலாம் சுந்தரே அவரோட பைக்ல உட்கார வச்சு உங்களுக்கு கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுவாரு. என்ன ஓகே தானே? என்னது பைக்லயா? ஆமா, இனிமே நீங்க எங்க வெளியில போறதா இருந்தாலும் சுந்தர் கூட நீங்க பைக்ல தான் போகணும், புரிஞ்சுதா? ஐயோ அக்கா, நீ வேற நிலைமை புரியாம பேசுறியே. அக்கா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான்க்கா. இன்னைக்கு ஒரு நாள் இவ என் கூட ஆபீஸ்க்கு வரட்டும். இவ வேற நிலைமைய புரிஞ்சுக்காம பேசுறாளே. சக்தி அப்படி இல்ல சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அக்கா நீ எதுவும் சொல்ல வேணாக்கா, நான் இன்னைக்கு ரஞ்சித் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன். ஐயா இறங்கிக்கோங்க. வாங்கய்யா. தம்பி, ஏதோ கேட்டரிங் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இந்த வீட்டை பார்த்தா ஏதோ பணக்காரங்க தங்குற பங்களா மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லைங்கய்யா, முத ஆரம்பிக்கும் போது சென்டிமெண்ட்டா வீட்ல இருந்தே செய்ய ஆரம்பிக்கலான்னு செய்ய ஆரம்பிச்சோம். அதான் அப்படியே எங்கேயே செஞ்சுட்டு இருக்கோம். ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். ஆமா, எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க? வருஷம்லாம் இல்லையா, ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஓஹோ 10 நாள் தான் ஆச்சா? ஆமா. ஏன் இங்கே நின்று பேசிட்டு இருக்கோம், உள்ள வாங்க போய் பேசுவோம். வாங்க வாங்கய்யா உள்ள வாங்க. இல்ல சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, மீனாட்சாமி ஐயா வாங்க. மீனாட்சாமி இத வந்துட்டேங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மீனாட்சாமி. அக்கா நீ முதல்ல போய் என்னன்னு கேளு போ. சுந்தர் கூப்பிடுறாரு, போ போ போ, என்னன்னு கேளு போ. ஏய் என்னடி உங்க அக்கா சுந்தர் கூட எல்லாம் போக சொல்றாங்க? ஏய் நீ ஒன்னும் பயப்படாதா, நான் தான் உன் கூட இருக்கல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. மீனாட்சி எங்க அண்ணையா. சார் நீங்க எப்படிங்க? சிவா தம்பி, நீங்க எப்படி இங்க? இது என்னோட வீடு தான் சார். அப்படியா? இவரு என்னோட தம்பி தான். அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். ப்ரோ ஏற்கனவே அவர் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? நல்லாவே தெரியும்டா. நம்ம ஆபீஸ்ல கங்கான்னு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா தான் இவரு. அப்படியா? இவன் எதுக்கு இங்க வந்தா? சுந்தர், ஆக்சுவலா சாரை ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணது ஒரு ஆக்சிடென்ட்ல தான். ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? தம்பி அவர் மேல எதுவும் தப்பு இல்ல, நான் தான் ரோட பார்க்காம கிராஸ் பண்ணிட்டேன். இல்ல சார் ரொம்ப பெருந்தன்மையா சொல்றாரு. தப்பு என் மேல தான். என்னோட கார் தான் அவர் மேல மோதிருச்சு. அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது தான் அவங்க பொண்ணு கங்காவை நான் மீட் பண்ணேன். ரெஸ்யூமே நல்லா இருந்ததுனால நம்ம ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தோம். அடடே சக்தி, வாம்பா, எப்படி இருக்க? ஐயோ இவர் எதுக்கு இங்க வந்தாரு? போச்சு, வசமா மாட்டணும். ஓ சக்தி கூட தெரியுமா இவருக்கு? சார், சத்திய உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? நல்லா தெரியும் தம்பி. கங்காவும் சக்தியும்
நான் சொல்றேன் மாமா. கங்காவை இவர் கூட ரோட்ல போகும்போது தான் மாமா பார்த்தேன். அப்பதான் எங்களுக்குள்ள பழக்கம். என்ன திடீர்னு இவன் எப்படி சொல்றா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? சொல்லுங்கப்பா. ஆமா தம்பி. ஆ. ம், ஆமா, கங்காக்கு காலையில 2 வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணேன், எடுக்கவே இல்லை. அவதான் ஒரு வாரமா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்காளே தம்பி. என்ன ஃப்ரெண்டு கல்யாணமா? ஆமா தம்பி, நேத்திக்கு சாயந்தரம் தான் கிளம்பி போனா. ஏதோ நிச்சயதார்த்தம் நடக்குது, போயிட்டு வந்துடுறேன்ட்டு போனா. போன இடத்துல ஒரு வாரம் தங்கிடணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதனால அங்கேயே தங்கிட்டேன். ஆ? இந்த கங்கா நேத்து சாயந்தரம் வீட்டை விட்டு போயிருக்கா. இந்த ரஞ்சித்தும் நேத்து சாயந்தரம் தான் இங்க வந்திருக்கான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் நாம இங்க தங்க வச்சோம். அவளும் ஒரு வாரம் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. ம், ம். ஏதோ இடிக்குதே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. என்ன தம்பி சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஏய் சக்தி, பின்னாடி பண்றது எனக்கு பயமா இருக்குடி. முதல்ல நீ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுடி. பண்ணு. ஏய் ஃபோன் என்கிட்ட இல்லடி, ரூம்ல இருக்கு. நல்ல வேலை. நீ சும்மா இருடி. நல்ல வேலை நம்மள யாரும் கவனிக்கல. ஏய் நம்ம மாட்டிக்க போறோம்டி. ஏய், பேசாம இருடி. யார் போனா இருக்கும்? ரிங் ஆயிட்டே இருக்கு. சரி, எடுத்து பாப்போம். என்னாச்சு தம்பி? இல்லை, ஃபோனை எடுக்கல. தப்பிச்சோம். எடுக்கலையா? திரும்பி கால் பண்ணுவா தம்பி. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருப்பா. அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ற பொண்ணு இல்ல. பாவம், அங்க என்ன சூழ்நிலையோ, எதுக்காக அங்க தங்கி இருக்காளோ, கண்டிப்பா அவ இருந்து பண்ண வேண்டிய வேலை ஏதாவது முக்கியமா இருந்திருக்கும். அதனாலதான் தங்கியிருப்பா. அவ இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டா. அவ சார்பில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேற என்ன பண்றது? சார், அதுக்காக நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நான் இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இந்த மாதிரி சொல்லாமல் லீவ் போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு சார். எந்த கம்பெனிலுமே இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்க தம்பி, கங்கா ஃபோன் பண்ணும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம். சுந்தர், சார் எப்படி உனக்கு பழக்கம்? அதுவா ப்ரோ, ரோட்ல இவர் முறுக்கு வித்துட்டு இருந்தாரு. நான் ஆர்டர் கொடுத்துட்டு அந்த கம்பெனிக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்டயும் வந்து முறுக்கு வித்தாரு. சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட் ப்ரோ. உடனே அங்க ஒரு பிசினஸ் கால்குலேஷனை போட்டேன். இவரை ஏன் நம்ம சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால தான் உடனே நம்ம கேட்டரிங் சர்வீஸ்க்கே கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமே இவரும் சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ்ல ஒரு ஸ்டாஃப். ஓ சூப்பரா, குட் ஐடியா. ஐயா, இனிமே அது உங்க வீடு மாதிரி. அடிக்கடி நீங்க வரணும் ஐயா. உங்க சேவை நம்ம கம்பெனிக்கு ரொம்ப தேவை. ரொம்ப தேவை. உங்க முறுக்கெல்லாம் நான் ஹோல்சேல்ல எடுத்துக்கிறேன். இருங்க, நம்ம கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ரஞ்சித் ப்ரோ, கொஞ்சம் தள்ளுங்க. இவங்க தான் மீனாட்சி, நம்ம கம்பெனியோட ஓனரு, என் ஒய்ஃப். வணக்கம். வணக்கம்மா. அவங்க தான் சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸோட உயர் அதிகாரி PKA. வணக்கம்மா. ஆ ஆ PKA-வா? அப்படின்னா? ஐயா, பாத்திரங்கள் வர ஆயா. டேய், சிரிக்காத, வந்திருக்கிறது உங்க அப்பா. ஐயோ, டேய், யாரா பாத்திரங்கள் ஒரு பொம்பளை? தொலைச்சிருவான் ராஸ்கல்.
சரி சரி, அப்ப கம்பெனி ரிசப்ஷனிஸ்ட் ஓகேவா? எதுவும் எனக்கு தேவையில்லை. ரைட்டு விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஐயா அப்புறம் ஐயா இவங்க என் தங்கச்சி. வணக்கம்மா. இவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்கள பற்றி நான் எதாவது சொன்னேன்னா இந்த மாதிரி தான் கோச்சிக்கிட்டு மூஞ்சி ஒரு பக்கமாக திருப்பிப்பாங்க. அடுத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இவங்க சக்தி. இவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அடுத்து இந்த வீட்டில் இருக்கிறது எங்கள் அம்மா தான். அவங்க உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயமா ஃபாரின் போயிருக்காரு. இவங்களாம் தான் நம்ம கம்பெனி ஸ்டாஃபு. தம்பி, இவங்கள பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. ஐயோ மாட்டணும். ஐயோ ஐயா, நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். சாரி ஐயா. நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன். ரஞ்சித் ப்ரோ, கொஞ்சம் வெளியே வாங்க ப்ரோ. இப்ப என்னடி பண்றது? மாட்டணும் நானு. வெளியே வாங்க. கொஞ்சம் கூச்ச சுபாவம். பயமா இருக்குடி. வாங்க ப்ரோ. இவர் பேர் ரஞ்சித், பாரிஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஓஹோ. நம்ம சக்தி இருக்காங்கல்ல, சக்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நேற்று தான் பாரிஸ்ல இருந்து வந்தாரு. ஆஹா. இந்த தம்பி முகத்தை பார்த்தா ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி தெரியுது. பழக்கப்பட்ட முகமா? ஆமால, எங்களுக்கும் அப்படிதான் ஐயா இருந்தது. ஒரு நாள் தான் பழக்கமானாரு, அப்படியே குடும்பத்தோட குடும்பமா நெருக்கமாயிட்டாரு. ஓஹோ. சரி தம்பி, உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். நாளையில இருந்து இங்கேயே முறுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரிங்க ஐயா. நாளைக்கு நானே உங்களுக்கு கால் பண்றேன். எத்தனை முறுக்கு வேணும்னு மட்டும் சொல்றேன், அதை கொண்டு வந்து கொடுத்தா போதும். சரி தம்பி, வரேன் தம்பி. வாங்க. வரேன்மா. ஐயா பார்த்து. ஐயோ மாட்டிக்க போறோம். பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க. ஐயோ தேவையில்லாம எமோஷனல் ஆயிட்டாலே. ஏன்டா நாங்க இத்தனை பேர் ஓரமா நின்னுட்டு இருக்கோம், நீ மட்டும் அவ்வளவு பதட்டமா ஓடி போய் பிடிக்கிற? பாட்டி, நம்ம ரஞ்சித் ப்ரோ சாதாரணமா யார் இடிச்சுக்கிட்டாலும் இப்படி துடிச்சு போயிடுவாரு. அப்படியே ஓடி போய் காப்பாத்திடுவாரு. அதுவும் வயசானவங்கன்னா சொல்லவே தேவையில்ல. நாளைக்கே உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், ஓட்டமா ஓடி வந்து காப்பாத்துறது நம்ம ரஞ்சித் ப்ரோவா தான் இருக்கும். ஐயா, உங்களுக்கு எதுவும் அவ்வளோ? ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ நான் போயிட்டு வரேன் தம்பி. வரேன்ப்பா. சரி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். மீனாட்சாமி, ஏய் ரொம்ப எமோஷனல் ஆகாத, கண்ட்ரோல் பண்ணு. பாட்டி வேற நம்மளே பார்த்துட்டு இருக்க. சரி, அவரு கிளம்பிட போறாரு, நம்ம போலாம் வா. மாமா 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 ஏய், என்ன? மாமா விட்டுட்டு போயிடாதீங்க மாமா, நாங்களும் உங்க கூட வரோம். கன்ஃபார்மா 2 பேரும் தான் வர போறீங்களா? கண்டிப்பா மாமா. என்ன இவன் சக்தி கூட விட்டுட்டு போயிட்டு இருக்கான்? ரஞ்சித் வந்து தொலைங்க. ரஞ்சித் ரஞ்சித் என்னக்கா? நீ எங்க போற? சோ அக்கா, இப்பதானே சொன்ன ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு. அக்கா என்னக்காச்சு? சக்தி நீ போய் முன்னாடி உட்காரு. இல்ல வேணாக்கா, சக்தி பின்னாடி உட்காரட்டும், நாங்க 2 பேரும் பேசிட்டே போறோம். ஆமாக்கா, அவன் சொல்றதுதான் சரி. நானும் ரஞ்சிதா பேசிட்டே போறோம், நாங்க பின்னாடி உட்காந்துக்கிறோம். ரஞ்சித், நேத்து தானே சொன்னேன் அவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. நீயும் அவ்வளவு ஒன்னா உட்காந்து அவர் என்ன நினைப்பாரு? ஓ சரி, ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது. சக்தி, நீ முன்னாடி போய் உட்காரு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். ஏன்? அக்கா சொல்றாங்கல்ல, சொன்ன கேளு சக்தி, நீ முன்னாடி போ. ஓகே ஓகே. ஏய், கார்ல ஏறி உட்கார இவ்வளவு நேரமா? இல்ல மாமா, யார் எந்த சீட்ல உட்காரலான்னு இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்த்தோம் மாமா. ஓ, அதுல உனக்கு முன் சீட் வந்துச்சோ? இல்ல மாமா, டிரைவர் சீட் வந்துச்சு. கொஞ்சம் தள்ளுறீங்களா, நான் ஓடிட்டு வரேன். எதுக்கு அப்படியே எதிர்த்த வீட்டுல போய் இடிச்சு பார்க் பண்ணி நிப்பாட்டுறதுக்கா? ஒண்ணும் தேவையில்ல.
அப்ப கிளம்புங்க. ம்